இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். சீமானை நெருங்கி கொண்டிருக்கின்ற காவல்துறை எந்த நேரமும் சீமான் கைது செய்யப்படலாம் என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு அரசியல் நிலவரம் போய்கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு என்ன தோன்றுகிறது என்று நினைத்தால், ஒரு காலத்தில் அரசியலில் சிலர் காட்டி கொடுத்தார்கள். இப்பொழுது தமிழக அரசியல் கூட்டி கொடுக்கின்ற அரசியலாக மாறிவிட்டதோ என்று அச்சப்பட வேண்டியிருக்கிறது. அந்த அளவிற்கு தமிழக அரசியல் நாகரிகம் தரம் தாழ்ந்து போய்விட்டது. இது ஒரு பக்கம். பல ஆண்டுகளுக்கு முன்பே புரட்சியாளன் பழனி பாபா ஒரு மேடையிலே பேசினார். திரைப்பட உலகத்திற்கு ரஜினிகாந்த் என்று ஒரு நடிகர் வந்தார். ஏதோ மக்களுக்கு போராடுவதைப் போல பேசினார், தமிழர்களை பற்றி பேசினார். கடைசியில் அவருக்கு ஒரு பாப்பாத்தி லதா என்பவரை செட்டப் பண்ணிவிட்டாங்க. அதோடு அவன் கிளீன் போல்ட் ஆகிவிட்டான். அதுக்கடுத்து டி ராஜேந்திரன் ஒரு பையன் வந்தான். அவன் ஏதோ தமிழ், மயிறு, மங்காணி, மட்டன்னு பேசினான். கடைசியாக அவனுக்கு உஷான்னு ஒரு பாப்பாத்தி செட் பண்ணி விட்டாங்க. அதோடு அவனும் கிளீன் போல்டு. அதுக்கடுத்து பழனி பாபா சொன்ன வார்த்தை, எனக்கு பக்கத்து ஊருக்கார பையன்தான் பாக்கியராஜ், ஏதோ நான்லாம் சிபாரிசு பண்ணி கொண்டு போய் திரையுலகத்தில் விட்டோம். ஏதோ சினிமாவை பற்றி பேசினா, நல்ல கருத்துக்களை சொன்னான்றதுனால சினிமாவோட சாதிப்பான்னு கொண்டு போய் விட்டோம். அவனும் தமிழர்னு கொஞ்ச நாள் பேசினான். அவனுக்கு பூர்ணிமான்னு ஒரு பாப்பாத்தி செட் பண்ணி விட்டாங்க. அதோடு அவனுக்கு கிளீன் போல்டு. அதை போலத்தான் இன்றைக்கு சீமானுக்கு விஜயலட்சுமி என்கின்ற ஒரு நடிகையை செட்டப் செய்து விட்டு விட்டார்கள். அது ஏற்கனவே சீமானே செட்டப் செய்து கொண்டாரா, அல்லது இப்பொழுது சீமானுக்கு செட்டப் செய்து விட்டார்களா, அல்லது ஏற்கனவே அவர்களுக்குள் இருந்த உறவு முறிந்து இப்பொழுது அந்த உறவை புதுப்பிப்பதற்காக சிலர் பிரயத்தனப்பட்டு கொண்டிருக்கிறார்களா என்றதெல்லாம் தமிழக மக்கள் சிந்திக்க வேண்டிய அளவிற்குத்தான் தமிழக அரசியல் தரம் தாழ்ந்து போயிருக்கிறது. இதில் ஒரு வேடிக்கை என்னவென்று கேட்டால், நடிகர் ரஜினிகாந்திற்கும் டி ராஜேந்தருக்கும் பாக்கியராஜுக்கும் செட்டப் செய்து விட்டவர்கள் வேறு, அவங்கெல்லாம் வேறு குரூப். சீமானுக்கு செட்டப் செய்தவர்கள் வேறு குரூப். இதில் ஒரு வேடிக்கை என்னவென்று கேட்டால், பிரதான எதிர்க்கட்சி அதிமுகவே எங்களை எதிர்த்து போட்டியிட தயங்குகிறது, நீ எல்லாம் போட்டியிடலாமா என்று ஒரு கோபம் வந்திருக்கலாம் இன்றைக்கு ஆளுகின்ற ஒரு கட்சிக்கு. ஆகவே தேடி பிடித்து சீமானை என்ன செய்யலாம்? இந்த சீமான் வேறு ஏடாகூடமாக பேசிக்கொண்டிருக்கிறார். ஏதாவது சட்டத்தின் பிடியில் மாற்றலாம் என்று பார்த்தால், ஜனநாயகம் பல உரிமைகளை வழங்கி இருக்கிறது, பேசுகின்ற உரிமையை வழங்கி இருக்கிறது. பொதுவெளியிலே கேட்ட கேள்வியை திமுக அரசை பார்த்து நீதிமன்றத்திலே கேட்டுவிட்டால் என்னாவது என்று ஒருவேளை திமுக நினைத்து விட்டதா தெரியவில்லை. எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கு ஒரு நடிகையை கொண்டு வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் முன்னால் நிறுத்தி, அதன் மூலம் அவரை பங்கப்படுத்தி, அதன் மூலம் அவரை பலகீனப்படுத்தலாம் என்று நினைப்பது மிகவும் மோசமான அரசியல். சீமான் ஒரு நடிகையோடு தொடர்பு இருந்தது. சீமான் நடிகை விஜயலட்சுமியோடு தொடர்பில் இருந்தார். அவர் எத்தனை முறை நடிகை விஜயலட்சுமி கருக்கலைப்பு செய்தார்? இதெல்லாம் இன்றைக்கு நாட்டுக்கு தேவையான ஆராய்ச்சியா? இதென்ன நிலாவுக்கு ராக்கெட் விடுகின்ற ஆராய்ச்சியா? செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் விடுகின்ற ஆராய்ச்சியா? எதை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்? இவர்களை யாரையெல்லாம் பிடிக்க வேண்டிய காவல்துறை போதைப்பொருள் கடத்துபவர்களை, பிக் பாக்கெட் பேர்வழிகளை, பொதுவெளியிலே பஸ் நிலையத்தில் பெண்கள் தனியாக வந்தால் அந்த பெண்களிடம் கிண்டல் செய்கின்ற, ஈவ் டீசிங் செய்கின்ற கேடுகட்ட எலி பிறவிகளை, கஞ்சா விற்பவர்களை, போதைப் பொருளை கடத்துபவர்களை, இவர்களையெல்லாம் பிடிக்க வேண்டிய காவல்துறை, சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவல்துறைக்கு இன்றைக்கு எப்படிப்பட்ட வேலையை கொடுத்திருக்கிறார் பாருங்கள். எத்தனை முறை அந்த நடிகை கருக்கலைப்பு செய்தார்? இதையெல்லாம் விசாரிப்பதற்கு ஒரு போலீஸ் துறை, அதற்கென்று உயர் போலீஸ் அதிகாரிகள், அவர்கள் அழைத்து சீமானை விசாரிப்பது, நீங்கள் விஜயலட்சுமியோடு எத்தனை முறை உறவு கொண்டீர்கள், எங்கெங்கே போனீர்கள், என்னென்ன செய்தீர்கள், விஜயலட்சுமி எத்தனை முறை கருக்கலைப்பு செய்தார்? இதெல்லாம் தேவையா? இதான் இன்றைக்கு அரசியலுக்கு தேவையானதா? ஏற்கனவே சன் டிவியில் இந்த நித்யானந்தா என்கின்ற சாமியார்
நடிகை ரஞ்சிதா. இவர்கள் விவகாரத்தை சன் டிவியில் பெரிய அளவிலே ஓடவிட்டார்கள். அதன் மூலம் சன் டிவிக்கு மிகப்பெரிய வருமானம். ஆனால் சாதித்தது என்ன? அந்த நடிகை இஷ்டப்பட்டு தான் நித்யானந்தாவுடன் போனார். ஆகவே சட்டப்படி நித்யானந்தாவை எதுவும் செய்ய முடியவில்லை. இப்பொழுது அவர்கள் இருவரும் இந்தியாவை விட்டே பறந்து போய்விட்டார்கள். அவர்கள் உல்லாச பறவைகளாக வேறு ஒரு தீவில் இருப்பதாக செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அந்த தீவுக்கு கைலாசா என்று கூட பெயர் வைத்திருப்பதாக கூட சொல்கிறார்கள். அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது, நாம் கேள்விப்பட்ட செய்திகள். ஆனால் இன்றைக்கு ஒரு நடிகையை வைத்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு கட்சி தலைவரை அசிங்கப்படுத்துகிறவர்கள், கேவலப்படுத்துகிறவர்கள். இந்த கட்சி திமுகவாகட்டும் அண்ணா திமுகவாகட்டும், எம்ஜிஆருக்கு எத்தனை மனைவிகள் எத்தனை துணைவிகள், கலைஞர் கருணாநிதிக்கு எத்தனை மனைவிகள் எத்தனை துணைவிகள். திமுகவை ஆரம்பித்த அண்ணாவிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டார்கள். உங்களுக்கும் ஒரு நடிகைக்கும் தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறதே, உங்கள் கருத்து என்ன என்று கேட்டபொழுது பேரறிஞர் அண்ணா சொன்னார், அவள் ஒன்றும் படிதாண்டா பத்திரியும் அல்ல, நான் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவரும் அல்ல. பெரும்பாலும் ஆண்கள் பெண்களிடம் அடிமையாகிவிட்டார்கள் என்கின்ற தொனியில் பேரறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்கிறார். ஏன் இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீதே பல குற்றச்சாட்டுக்கள் வந்தது. தொலைக்காட்சியிலே செய்தி வாசித்த சோபனா ரவி, பாத்திமா இவர்களோடு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்றெல்லாம் செய்திகள் ஒரு காலத்தில் வந்தது. இப்படி பல செய்திகள் இருக்கிறது. இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் மீது பல நடிகைகளை தொடர்புபடுத்தி செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. ஆக அரசியலுக்கு அப்பாற்பட்டு இவர்கள்லாம் ஒழுக்கமில்லாமல் இருக்கிறார்கள் என்பது நாட்டுக்கே நன்றாக தெரியும். இன்றைக்கு அதை ஒரு பிரச்சனையாக்கி, அது ஒரு பழமொழி சொல்வார்கள், பேனை பெருமாளாக்குவதைப் போல இன்றைக்கு அதை பிரச்சனையாக்கி சீமான் மீது நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்வது மிகவும் மோசமான அரசியல். சீமானுடைய கருத்துக்கு மாற்று கருத்து வையுங்கள். சீமான் பெரியாரை விமர்சனம் செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பெரியார் சமூக நீதிக்காக போராடிய தலைவர். அவரோடு சமூக நீதி முடிந்து விட்டதா என்றால் இல்லை. ஆனால் அந்த போராட்டத்தை தொடர்ந்து இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் போகின்ற போக்கை பார்த்தால் இந்த திமுக ஆட்சியில் அடுத்த தலைமுறையும் சமூக நீதிக்காக போராட வேண்டியிருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழ்நாட்டிலே நிலவி கொண்டு இருக்கிறது. உண்மையான தலைவர்கள் யார், மக்களுக்காக போராடுகின்ற தலைவர்கள் யார் என்பதை பற்றி மக்கள் தேடுவதற்கு முன்பே அனைத்து தலைவர்களையும் குற்றவாளிகள் என்று சித்தரிக்கின்ற ஒரு மோசமான நடவடிக்கையைத்தான் இன்றைக்கு திமுக எடுத்துக்கொண்டிருக்கிறது. திமுகவின் மீது குற்றச்சாட்டை சொன்னால் அந்த குற்றச்சாட்டு சொல்பவர்களை குற்றவாளியாக்கி நிறுத்துவது, அதுதான் திமுக செய்கின்ற மோசமான அரசியல். பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவின் மீது குற்றச்சாட்டை சொன்னால் இவர்கள் பெட்டி வாங்கி கொண்டு கூட்டணி வைத்து விட்டார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது தொடர்ந்து இவர்கள் வைத்த விமர்சனம், இவர்கள் பெட்டி வாங்கி விட்டார்கள் என்று சொல்கிறார்களே, பெட்டி கொடுத்த கலைஞர் கருணாநிதி என்ன ஜெய்ப்பூர் மகாராஜாவா? அவர்களுக்கு பெட்டி எங்கிருந்து வந்தது? ஜெயலலிதா என்ன மைசூர் மகாராணியா? அவருக்கு பெட்டி எங்கிருந்து வந்தது? இவர்களெல்லாம் யார், எங்கிருந்து வந்தார்கள்? அவருடைய பின்னணி என்ன? அவர்கள் மிட்டா மிராசுகளா, குட்டி குபேரர்களா என்று யாரும் கேள்வி கேட்பதில்லை. ஆகவேதான் எதிர்க்கட்சிகளின் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை கூறி அதன் மூலம் எதிர்க்கட்சிகளின் குரல் வலையை நெருக்குவது. திமுக அரசின் மீது மற்ற கட்சிகள், மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு சொல்வதற்கு திமுகவிற்கு திராணி இல்லை, தெம்பில்லை. ஆகவே மற்றவர்களையும் குற்றவாளி ஆக்கிவிட்டு எல்லோரும் கெட்டவர்கள் தான், எல்லோரும் மோசமானவர்கள் தான் என்று ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியிலே உருவாக்கி திமுக செய்கின்ற அடாவடித்தனங்களை, அட்டூழியங்களை, மக்களுக்கு எதிராக அவர்கள் வைத்திருக்கின்ற நடவடிக்கைகளை, மக்களுக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த செயல்பாடுகளை மக்கள் மத்தியிலே மூடி மறைப்பது, இதைத்தான் திமுக காலம் காலமாக செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் திமுகவிடம் ஏமாறுவதிலேயே நம்முடைய தமிழக மக்களும் சுகம் காண்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.